திடீர்னு மழை பெய்யுதுன்னா ஃபஸ்ட்டு கூலாகிற இடம்னா இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு கூலாகும். ஏதாவது கூலாகிறனா இந்த வெளிப்பக்கம் தான். இப்போது வறண்டா தான் ஃபஸ்ட்டு கூலாகும். ஆனால் இங்கே இந்த அடிக்கிற ஜில்லுன்னு இருக்க காற்று வந்து அந்த இடத்துக்கு போகாது. இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து டப்புன்னு அடிக்கும். ஃபுல் காற்று அடிக்கும் போது ஆனால் ரொம்ப குளிரும் குட்டிங்களுக்கு. அதனாலே குட்டிங்களுக்கு ஏதாவது சளி இல்லைனா ஜுரம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஏதாவது சாக்கு கீக்கு போட்டு நனையாத அளவுக்கு சாக்கு போட்டு கொஞ்சம் ஹீட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது செட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் இருக்கிறதுனால தாயாலையுமே ஒழுங்கு வந்து சாப்பிடவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. ஏன்னா குட்டிங்க தூங்குறதுனால தான் அதில் வர முடியுது. அந்த இடுக்கத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க தூங்குற நேரத்துலையும் அது வந்து இடுக்கத்தில் மாட்டிக்கிட்டு அதாலையும் வர முடியலை. நெளிஞ்சு கிழிஞ்சு வர பார்த்ததுன்னா குட்டிங்க எழுந்துச்சி கத்த ஆரம்பிச்சிருது. அதனால் அது அப்படியே அதுவும் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே வருது 3 நாளில். அதனால தான் இங்கிட்டு போட்டோன்னா அது நினச்ச நேரம் வந்து வெளியே வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு திரும்பி உள்ளே போய் படுத்துக்கலாம். அதனால தான் அதில் இருக்கும்போது அதால் எந்திக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் இடத்த மாற்றி வைப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு. அதான் இதில் எப்படி வந்து எனக்கு மாற்றின ஒரு சின்ன ஐடியா கூட கிடைக்கல. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருந்தால் பாக்ஸ் மாதிரி எதாவது போட்டு அடைக்கலாம். அது கோன் ஷேப்பில் அந்த இடம் மாட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன செய்யனே தெரில. அதில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதை மறைக்கணுன்ட்டு தான் தோணுது. என்ன செய்யன்னு தெரில. நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செஞ்சேன். செஞ்சு முடிச்சுட்டு எப்படிலாம் செஞ்சேன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த குட்டி போட்டுக்காக ஒரு சின்ன அப்டேட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இதை எப்படி செட் பண்ணி இங்கிட்டு மாற்றுறோன்னு பார்ப்போம். அதுபோக இந்த குட்டிங்களோட அப்டேட்டு, இந்த குட்டிங்களை நான் வளர்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ கஷ்டப்படுறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக வீடியோஸ் வந்து ஒரு 2 months கழித்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நான் 2 months 3 months வரையும் தான் குட்டிங்களை கையில் வச்சுருப்பேன். நம்ம சேல் பண்ணிடுவேன். யாருக்காவது வேணுனாலுமே நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து குட்டிங்கலேருந்து கொடுக்கலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட் வந்து கிடையாது. நான் இப்போவே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தோன்னா குட்டியை எடுத்துக்கலாம். எத்தனை ஆண்குட்டி எத்தனை பெண் குட்டின்னு கூட நான் இன்னும் பார்க்கல. அது வாட்டுக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கண் திறந்தகமாக பார்ப்போம். ஏன்னா இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது சும்மா அதை. அதனால் நானும் சரி கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் கண் திறந்தகமாக உங்களுக்கு எத்தனை ஆண்குட்டி எத்தனை பெண் குட்டியை சொல்கிறேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் அமௌண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டு தான், யாருக்கும் ஃப்ரீ கிடையாது. ஃபுல் அமௌண்ட்டு தான். யாருக்கு வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. நான் குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலினா கூட அப்டேட் பண்ணிடுவேன். காலி அதோட முடிஞ்சுன்னு சொல்லி காலி பண்ணி சொல்லிடுவேன். இப்போதைக்கு 6 குட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இது 4 years வந்து குட்டியே விடாமல் இப்போ தான் குட்டி விட்டுருக்கு. அதாவது 4 years நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், அதாவது 2021 வந்து 2021 நான் வந்து வாங்கினேன் February மாதம். எனக்கு வந்து இது வந்து September to October மந்த்து, ஏப்ரல் மாதம் வாங்கினேன். ஏப்ரலில் மார்ச் மாதம் வாங்கினேன். March 22 வாங்கினேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக இது வந்து குட்டியாக இருந்துச்சு. அப்போ இது குட்டியாக இருந்து இது வந்து 8 மாதம் குட்டியாக இருக்கும் போது வந்து அந்த ஆண் நாய் கூட மீட்டிங்காகி 5 குட்டி விட்டுச்சு. 6 குட்டி 6 குட்டி விட்டுச்சு. 3 ஆண்குட்டி 3 பொட்டை குட்டி. விட்டோடனே ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு. 5 குட்டி இருந்துச்சு. 5ல் கடைசியாக தேர்னது ஒரே ஒரு குட்டி தான். ஏன்னா இதுவே ஒரு குட்டி தான். இது எப்படி அந்த 6 குட்டியை காப்பாற்ற முடியல. ஒரு குட்டி தான் காமிச்சிச்சு. அப்புறமா ஒரு 3 வருஷம் வந்து அது குட்டியை விடலை. 22, 23, 24, ஆமாம் 3 வருஷம் குட்டி விடலை. அதுக்கப்புறமா இப்போ தான் குட்டி விட்டுருக்கான். 3 வருஷம் விட வேண்டிய குட்டியை ஒரே வருஷத்தில் விட்டுட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே குட்டி விட்டான். 2022 குட்டி உள்ள அபாஷன் ஆகிட்டு. அபாஷன் ஆகிட்டுனா குட்டி வெளியே வரல. வயிற்றுக்குள்ளே இதாகிட்டு ஒரு மாதிரி இதாகிட்டு. அது எங்களுக்கு தெரியாது. வயிறெல்லாம் வீங்கி இருந்துச்சு குட்டி போடுற மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வயிறு சப்பிட்டு. ஆனால் குட்டி போட்ட மாதிரி எதுவும் தெரில. அம்மா 3ஆவது வருஷம் வந்து குட்டி போட்டான். 2023 குட்டி போட்டான். குட்டி வந்து செத்து போய் தான் வந்துச்சு. வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது செத்துட்டு அதே அம்மா முடிஞ்சு. அம்மா 2024 திரும்பி அதே மாதிரி தான் இதாச்சு. 2 வாட்டி மீட்டிங். ஆனால் 2 வாட்டியுமே கேன்சல் ஆகிட்டு குட்டி போட முடியலன்னு சொல்ல போடலாங்க. நம்ம இப்போ தான் மீட்டிங். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு நம்பிக்கை போயிட்டு நான் 3 வருஷம் தொடர்ச்சியாக இதாகணுன்னா நாங்கள் இப்போ தான் வந்து ரீசெண்டாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி கவர்மெண்ட் மாட்டு ஆஸ்பத்திரி தூத்துக்குடியில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பெட்ஸுக்குன்னு இருக்குது. கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா தூத்துக்குடியில் இருக்கலாம் மாட்டு ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டு போவோம். நான் வந்து விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன். ஆனால் இது மாதிரி எடுத்துகிட்டு தான் பார்ப்பீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் பார்ப்போம் தம்பி, எடுத்துகிட்டு வா, எத்தனை குட்டி இருக்குது வயிற்றுல முதற்கொண்டு அவங்க பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் மழை மாறி பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா. சரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்போ கூப்பிட்டு போவேணா. அது போக நாங்கள் பிஸியாகவும் இருந்தோம்மா. சரி இப்போ கூப்பிட்டு போனா கொஞ்சம் மழை நிற்கட்டும், வெயில் அடிக்கிற அம்மா கூப்பிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவனே குட்டி போட்டான். குட்டி போட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் போய் கேட்டு விசாரிச்சுட்டு
நல்லா குட்டி போட்டால் இதுக்கு மேலே ஏதாவது செய்யணுமான்னு கேட்டோம். அவங்க ஒரு மருந்து மட்டும் கொடுத்து விட்டாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மருந்து மட்டும் கொடுத்து விட்டாங்க. இது மட்டும் தாய்க்கு வந்து சாப்பாட்டில் இல்லை தண்ணியில் கலந்துவீங்க. அது வந்து பால் சுரக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டிங்களும் ஈஸியாக வளர்க்கும். 2வது தாய்க்கும் அது ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் போகாது, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இருக்குது. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் காமிக்க. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் இதை மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.